Hey all, welcome back to Simply TK's YouTube channel and thank you so much for choosing this video to watch. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிட் நைட் கிரேவிங்ஸ் எனக்கு மறுபடியும் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ட்ரை பண்ணலான்னு பார்க்கலான்னா ஒரு ப்ரௌனி செய்யலான்னு இருக்கேன். மில்க் நிறைய சாக்லேட்லாம் போட்டு ஒரு ப்ரௌனி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, அதுவும் மெயினாக சாக்லேட் கிரேவிங்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ப்ரௌனிக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். டார்க் காம்பவுண்ட், மில்க் காம்பவுண்ட், பட்டர், எக், மைதா, வெனிலா எசன்ஸ், கோகோ பவுடர் அண்ட் சுகர் வந்து 2 பார்ட்டிஷனாக இருக்குது. ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர், இது ரெண்டுமே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது நான் அப்புறமாத்த காட்டுறேன். கைஸ், எனக்கு மட்டும் இப்படி நடக்குமான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் நான் எப்போல்லாம் ப்ரௌனி செய்கிறேனோ அப்போல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க சர்க்கரை டப்பா காலியாக தான் இருக்குது. நான் தான் ரீஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்போவுமே ரீஃபில் பண்ணி தான் நான் ப்ரௌனி பண்ணுறேன். இது ஒரு கோ இன்சிடென்ட்டா இல்லை எனக்குன்னு இப்படி பண்ணுறாங்களான்னு தெரில. மைக்கில் அடிச்சிட்டேன். மைக்கை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நான் புதுசாக எனக்காக ஒரு மைக் நான் வாங்கினேன். ரொம்ப நாள் ஆசை ஒரு மைக், நல்ல பிராண்டில் ஒரு மைக் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நான் பண்ணி போடுறேன். கூடிய சீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரமாக பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ஒரு என்னோட ஃபேவரட் மைக் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மைக், கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு மைக் தான், பட் ரொம்ப பிடிச்ச மைக். ஸோ இந்த மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்க, போடலாம். ஸோ வாங்க இப்போ நான் சர்க்கரையை வந்து பிரித்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன், பார்த்தா தெரியுதா? ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கைஸ், நான் இந்த மாதிரி ஒரு பெரிய காம்பவுண்டில் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஆஃப் சாக்லேட் அப்படியே எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பிராண்ட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து தனியாக அமுல் பிராண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் 190 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்தே ஆகணும். அதோட கம்மியாக எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. ஸோ 190 ஆஃப் டார்க் சாக்லேட் தேவைப்படும். இதுவே நீங்கள் இந்த மாதிரி காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திங்கன்னா ஒரு கியூப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் சைஸு. ஸோ கைஸ், அந்த 190 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட்டை வந்து நான் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த மெல்ட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய கை இப்படி தான் இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டேன். சின்ன வயசுல தான் எங்கள் அம்மா கேக் செய்வாங்க. அந்த கேக் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மாவில் கையை விட்டு நான் சாப்பிடுவேன். இப்போ எனக்கு இந்த கையை வந்து லிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. சின்ன வயசுல கூட எங்கள் அம்மா வந்து கேக் செய்வாங்க. கைஸ், அந்த கேக் செய்யும்போது அந்த மாவில் கையை விட்டு நானே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடுவேன். அப்போல்லாம் நல்லா திட்டு விழும். ஸோ இப்போ எனக்கு அந்த மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பட்டர் வந்து மெல்ட் பண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு நான் கை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ 80 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி பாக்ஸ்னால் நீங்கள் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அதிகமாக இந்த சைடு இருக்கணும், அதிகமாக இந்த பக்கம் இருக்கணும். 80 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் தான் தேவைப்படும். நம்ம 100 கிராம்ஸ் ஆஃப் அந்த இதில் எடுத்தால் கூட இதே சைஸ் தான் நம்மளுக்கு கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக. நான் எப்பவுமே இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி தான் எடுத்துருக்கேன். 80 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே பட்டர் வந்து அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, டார்க் சாக்லேட் வந்து மேலே இருக்கணும். நான் இன்னைக்கு வந்து ரொம்ப தப்பாக போட்டுட்டேன். ஸோ பட்டர் தான் அடியில் இருக்கணும், டார்க் சாக்லேட் வந்து மேலே இருக்கணும். ஸோ அப்போ தான் மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த பட்டர், இந்த டார்க் சாக்லேட் வந்து பட்டரும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது சீக்கிரமாக மெல்ட்டிங் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா அடியில் நான் வந்து டபுள் பாயில் மெத்தட் தான் ட்ரை பண்ண போகிறேன். கீழே இந்த போர்ஷன் ஃபுல்லாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து இது வந்து பாயில் ஆகும். இது இந்த மெத்தட் பேர் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட். இது நிறைய பேர் லாக்டவுன் டைமில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகி ஒரு மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்ஸில் ஆகிடும். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே எடுக்கும் டோட்டலாக பண்ணி முடிக்கிறதுக்கு. 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த ஆயிலி அண்ட் சாக்லேட் வந்து சேர்ந்து இப்படி தான் இருக்குமே, பார்த்தா தெரியுதா? அப்படியே ஒரு மாதிரி ஹாட் சாக்லேட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா வந்து அடிக்கட்டிடும். இப்போ நம்ம வந்து இந்த பட்டரும் டார்க் சாக்லேட்டும் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த சூட்லேயே நம்ம வந்து பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஆற வச்சு தான் பண்ணணும். இப்படியே பண்ணோன்னா நம்ம எக்லாம் போடுறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து எக் வந்து பாயில் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஒரு வார்மாக இருக்கும்போது மட்டும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது இல்லை, வார்மாக இருக்கும்போது நம்ம கை உள்ளே வைக்கும்போது நல்லா அந்த ஃபிங்கர் ஹாட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அது பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இது வந்து நல்லாவே சூடு வந்து கொஞ்சம் கம்மி சூடாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். என்னோடய ஒரு கையை வச்சு ஹேண்டில் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இதை நான் அப்புறமா டேஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ நான் இது க்ளீன் பண்ணிட்டு வரேன். காய்ஸ் நான் இதை வந்து அதுக்கப்புறம் ப்ரௌனி வந்து நம்ம ஓவனில் வந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் நான் வந்து இதை வந்து லிக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிருவேன். உங்களை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மேகி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த லிக் பண்ணுற ஹேபிட்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்குலாம் ரொம்பவே இருக்குது. எங்கள் அம்மா எப்போல்லாம் மேகி செய்வாங்களோ அப்போல்லாம் அந்த மேகிக்காக வெயிட் பண்ணுறனோ இல்லையோ, அந்த மேகி முடிச்சுட்டு அந்த லாஸ்ட்டாக அந்த பாத்திரம் எப்போ தருவாங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பேன். அண்ட் தட் மேகி மசாலா கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்பயும் எனக்கு இந்த சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் சால்ட்டியாக சாக்லேட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா இதை எடுத்து வச்சுருங்க உங்கள் வீட்டில் யாராச்சும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அந்த சாக்லேட்டை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் அந்த லம்ஸ்லாம் இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அண்ட் தென் அந்த ஹாட்டும் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த சுகரை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ இதை வந்து லம்ஸே இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா, கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எக்கெல்லாம் ஆட் பண்ணும்போது வாட்டரி கன்சிஸ்டன்ஸ் வந்துடும். ஓகேவா, இப்போ பட்டர் அண்ட் சுகரை வந்து நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து 3 எக்கை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் 3 முட்டையுமே ஆட் பண்ணிவிட்டேன். முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லோ வந்து ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த ஸ்மெல்லு வந்ததே கிடையாது. பிகாஸ் நான் வந்து கொக்கோ பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல்லே இந்த முட்டையோட ஸ்மெல் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். ஸோ பயப்படவே வேணாம். நீங்கள் தாராளமாக 3 முட்டையை வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா 2 முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இனஃப். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 kg கிட்ட பண்ணுறதுனால நான் 3 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். நம்ம பட்டர் அண்ட் சுகருக்கு மட்டும்தான் நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணுற வேலையாக இருக்கும். பட் எல்லாத்துக்குமே நம்ம மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த பபுள் வந்து ஃபார்ம் ஆகாது. இப்போ நல்லா ஒன்றா ஆனதுக்கப்புறமேட்டு நான் 125 கிராம்ஸா சாரி 150 ml 150 ml இந்த ஒரு கப்பில் வந்து நான் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வாய் குளருது, ஏன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆகுது கைஸ். எங்கள் அம்மாவாக இருந்தால் வீடியோ எடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 3 o'clock ஆனதுனால எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. நான் ஒருத்தினா மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெதுவாக லம்ஸ் இல்லாமல் ரொம்ப மெதுவாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்கன்னா அந்த பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாது. நம்மளுக்கு அந்த ஒரு ஃபஜ்ஜினஸும் கிடைக்காது. ப்ளஸ் கொஞ்சம் கேக் ரொம்ப அமுங்கி போயிடும். சாரி, ப்ரௌனி கொஞ்சம் அமுங்கி போயிடும். ஸோ மெதுவாக இந்த மாதிரி ஒரு கப்பை வந்து மெதுவாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. மைதா வந்து போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த பட்டர் கம்மியாக போட்டுருவீங்க, இல்லை சாக்லேட் கம்மியாக போட்டுருவீங்க, இல்லை முட்டை கொஞ்சம் கம்மியாக போயிடும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுனா ரொம்ப திக்காக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி தெரியுதா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு கன்சிஸ்டன்சி கிடையாது, இது கொஞ்சம் மாவோட கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ மில்க்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். எனக்கு இது கணக்கு எப்படி தெரியும், ஸோ அதனால கரெக்டாக நான் ஆட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெனிலா எசன்ஸ் வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான், நீங்கள் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால். பட் நான் கொக்கோ பவுடர் இந்த டைமில் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். கொக்கோ பவுடர் கூட நம்மளுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். நிறையெல்லாம் சேர்க்க வேணாம், ரொம்ப கசப்பாக இருக்கும். ரொம்ப கசப்பு பிடிக்கும்னா நீங்கள் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கசப்பு இதுவே போதும்னு தோணுது. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் இஸ் இனஃப். இதை மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெதுவாக தான் பண்ணும் இந்த ஸ்டேஜில். நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணிடாதீங்க, பபிள்ஸ்லாம் போயிடும். ஸோ ரொம்ப மெதுவாக ஜென்டலாக பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கைஸ், நான் செஞ்சு வச்சு இந்த பேட்டரை வந்து இப்போ நான் வந்து இந்த ட்ரேயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து யூஸ் பண்ணது வந்து பேக்கிங் பேப்பர் தான், பாஷ்மெண்ட் பேப்பரா பேட்ச்மெண்ட் பேப்பர், அந்த பேப்பர் நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ ட்ரேயில் இந்த பேட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. அப்போ தான் லெவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இல்லைன்னா நடுவில் கொஞ்சம், இல்லை கார்னர்ஸில் கொஞ்சம், இந்த கார்னர்ஸில் கொஞ்சம் போயிருக்காது. ஸோ ப்ராப்பராக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து
ப்ராப்பராக இருக்கும். இந்த பபிள்ஸ்லாம் ஒடிக்க வேண்டாம், நம்ம அந்த பபிள்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம நார்மலாக கேக் பண்ணுறது இருந்தால் நம்ம இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து உடச்சி விட்டுக்கலாம். நம்ம ப்ரௌனிக்ஸ் வந்து இந்த பபிளை வந்து ஒடிக்க வேண்டாம். ஸோ நான் வந்து மில்க் சாக்லேட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இஷ்டம் போல் நீங்கள் வந்து டாபிக்ஸ் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கு கிராம்ஸ் கணக்கெலாம் கிடையவே கிடையாது. நான் நிறைய மில்க் சாக்லேட் கொஞ்சோண்டு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் என்னோட டாப்பிங்ஸ்க்காக. ஸோ கட் பண்ணும்போது ரொம்ப அழகாக வர்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் கட் பண்ணிங்கன்னா லாவா கேக் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சாக்லேட் மேலே நம்ம அந்த மாவு வந்து டிப் பண்ணி உள்ளே வந்து இது பண்ண போகிறோம், முழுக வைக்க போகிறோம். ஸோ மேலே தெரியாமல் இருந்தால் அந்த ரொம்ப தீயாமல் இருக்கும், அதனால தான். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிகிட்டே வாங்க எல்லாத்தையும். அண்ட் நான் கொஞ்சம் நட்ஸுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப டாப்பிங்ஸ் வேணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறைய நட்ஸும் நான் ஆட் பண்ண போகிறேன். நான் கேஷ்யூடாக எடுத்திருக்கேன். ஸோ கைஸ், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சு எடுக்க போகிறோம். அதே 20 மினிட்ஸ் நம்ம ஓவனுக்குள்ளே இதையே வைக்க போகிறோம். 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஜ்ஜியாக வருதா, கிரிங்கிள் டாப்பிங்ஸோட வருதா, இல்லை வராமல் போகுதா. ரொம்ப நாள் ஆச்சு நான் பண்ணி, வருமானு ஒரு டவுட் இப்போ வருது எனக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ ஹாவ் எ பிரேக், பை. கைஸ், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கைஸ். என்னன்னா, என்னோட மைக் வந்து சடனாக ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேவா, எனக்கு ஒரு மாதிரி பயம் எடுத்துடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அது இன்ன வரைக்கும் சார்ஜ் கூட போடல அது நான் வாங்கினதுலேருந்து. ஸோ ஆஃப் ஆகினோடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஸோ எதனால் ஆஃப் ஆச்சுன்னு தெரில. ஸோ சார்ஜ் அந்த 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 பாக்ஸில் சார்ஜ் வச்சு பார்த்தாலும் எனக்கு லைட்டும் எரியல. பார்த்தா அந்த சார்ஜர்லேயும் சார்ஜ் இல்லையா என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு மெயின் டென்ஷனில் இருந்துட்டு நான் ப்ரௌனி வந்து ஓவர் குக் பண்ணிட்டேன். ப்ரௌனினா கொஞ்சம் நல்லா ஃபஜ்ஜியாக கூவியாக இருக்கணும். அதை நான் ஓவர் பேக் பண்ணதுனால அது ஒரு சாக்லேட் கேக்காக ஆயிடுச்சு. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என்னோடய ப்ரௌனி வந்து பார்க்குறதுக்கு ப்ரௌனி மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் கேக். ஓவர் பேக் ஆனதுனால கேக்காக மாறிடுச்சு காய்ஸ். ஸோ என்னோடய ப்ரௌனி இப்படி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ப்ரௌனி மாதிரி இருக்குது, பட் ஓவர் பேக் ஆனதுனால கல் போல் ஆயிடுச்சு. யூ கேன் see this. தெரியுதா? சாக்லேட் கேக் மாதிரி ஆயிடுச்சு என்னோட ப்ரௌனி. பட் கட் பண்ணி பார்ப்போம் சென்டரில் எப்படி இருக்குன்னு. நான் சென்டராகவே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு பட் கட் பண்ணும்போது ப்ரௌனி மாதிரி தான் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய சாக்லேட் போடுறதுனால நமக்கு அந்த லாவா மாதிரி வரும். சுடுது சுடுது. ஸோ தட் லாவா மாதிரி வருது பார்த்தீங்களா? திஸ் இஸ் தி சாக்லேட். ஸோ ஓகே, ஸோ லுக் அட் திஸ் கைஸ். இந்த கேக் தெரியுது, அந்த லாவா கேக்கோட ஃபஜ்ஜியா இல்லைன்னு நினச்சேன், பட் இன்சைட் இட்ஸ் ஃபஜ்ஜி கைஸ். ப்ரௌனி சொதப்பிருச்சுன்னு நினச்சேன், பட் இந்த சைட்லலாம் சொதப்பிருச்சு சீரியஸாகவே. பட் இன் மிடில் த ப்ரௌனி வந்து ஃபஜ்ஜியாக கூவியாகவே இருக்கு. இன்னும் தெரியுதா? ஃபஜ்ஜி கூவியா. ஸோ ஃபர்ஸ்ட் பைட் பார்க்கலாமா? நல்லா இருக்கு, சீரியஸ்லி நல்லா இருக்கு காய்ஸ். ரொம்ப நான் செஞ்சுட்டேன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். நல்லா இருக்கு, பட் எப்பயுமே செய்கிற அந்த ப்ரௌனி மாதிரி எனக்கு ஃபஜ்ஜியாக இல்லை. இதே கேக் வந்து நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஓகே காய்ஸ், ரொம்ப ரொம்ப சாரி. என்னால் வந்து அந்த ஒரு எப்பயுமே செய்கிற அந்த ப்ரௌனி வந்து இன்னைக்கு வந்து செய்ய முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி தேவையில்லாத ஒரு வேலையை நான் பார்த்துட்டேன்னு தோணுது. ஸோ எஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.